பிரதமரின் மக்கள் பாதுகாப்பு திட்டங்களின் 8வது ஆண்டு நிறைவு. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 மக்கள் பாதுகாப்பு திட்டங்களின் 8வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த வேளையில் இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை விவரமாக பார்க்கலாம். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மே மாதம் 9ஆம் தேதி அன்று 2015ஆம் ஆண்டு அன்று மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இந்த 3 திட்டங்களும் நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் நிதி நிச்சயமற்ற சூழ்நிலைகளிலிருந்து மனித வாழ்க்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை அங்கீகரித்துள்ளன. நாட்டின் அமைப்பு சாரா பிரிவை சார்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசு 2 காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம். மேலும் வயதான காலத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய அடல் ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது. சரி, முதலில் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் பற்றி நாம் பார்க்கலாம். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் என்பது 1 வருட ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும். இது ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்கது. எந்த காரணத்திற்காக மரணம் நிகழ்ந்தாலும் இறப்பிற்கு பிறகு இழப்பீடு வழங்குகின்றது. 18 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட தனிநபர் வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கு வைத்திருக்கும் நபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியும். 50 வயதை தொடும் முன் திட்டத்தில் சேரும் நபர்கள் வழக்கமான பிரீமியத்தை செலுத்தினால் 55வது வரையிலான ஆயுள் காப்பீட்டை தொடரலாம். ஆண்டிற்கு ரூபாய் 436 பிரீமியம் செலுத்துவோருக்கு ஏதேனும் காரணத்தால் மரணம் ஏற்பட்டால் ஆயுள் காப்பீட்டாக ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 26/4/2023 நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் மொத்த பதிவுகள் 16.19 கோடிக்கும் அதிகமாகவும் 6,64,520 கோரிக்கைகளுக்கு 13,290.40 கோடி செலுத்தப்பட்டு சாதனை படைத்துள்ளது. அடுத்து பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் பற்றி பார்க்கலாம். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் என்பது 1 வருட விபத்து காப்பீட்டு திட்டமாகும். விபத்தால் ஏற்படும் மரணம் அல்லது உடல் ஊனத்திற்கு காப்பீடு பாதுகாப்பு வழங்கும் திட்டத்தை வருடத்திற்கு ஒருமுறை புதுப்பித்துக் கொள்ளலாம். 18 முதல் 70 வயது வரையில் உள்ள தனிநபர் வங்கி கணக்கு அல்லது அஞ்சலக கணக்கு வைத்திருப்போர் இந்த திட்டத்தில் சேரலாம். ஆண்டுதோறும் ரூபாய் 20 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தினால் விபத்தால் இறப்போர் அல்லது உடல் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் 2 லட்சம், சிறிதளவு ஊனத்திற்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். 26/4/2023 வரை இந்த திட்டத்தில் 34.18 கோடிக்கும் அதிகமானவர்கள் இணைந்துள்ளனர். 1,15,951 விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 2,302.26 கோடி வழங்கப்பட்டு சாதனை படைத்துள்ளது. கடைசியாக அடல் ஓய்வூதிய திட்டம் பற்றி பார்க்கலாம். அனைத்து இந்தியர்களுக்கும், குறிப்பாக ஏழைகள், நலிவடைந்தோர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நாடு தழுவிய சமூக பாதுகாப்பு அமைப்பு முறையை உருவாக்குவதற்காக அடல் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அமைப்பு சாரா துறையில் உள்ள மக்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கவும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யவும் அரசு மேற்கொண்ட முன்முயற்சி இது. தேசிய ஓய்வூதிய அமைப்பு முறையின் ஒட்டுமொத்த நிர்வாகம் மற்றும் நிறுவன கட்டமைப்பின் கீழ் ஓய்வூதிய நிதி கட்டுப்பாடு மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் அடல் ஓய்வூதிய திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. வருமான வரி செலுத்தாத 18 முதல் 40 வயது வரையிலான வங்கி கணக்கு உள்ள அனைவரும் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேரலாம். ஓய்வூதிய திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓய்வூதிய தொகையின் அடிப்படையில் பங்களிப்புகள் வேறுபடும். இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு 60 வயதிற்கு மேல் சந்தாதாரர்களின் பங்களிப்பின் அடிப்படையில் மாதந்தோறும் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 அல்லது 2000 அல்லது 3000 அல்லது 4000 அல்லது 5000 உத்தரவாத ஓய்வூதியமாக அவர்களுக்கு வழங்கப்படும். சந்தாதாரர்கள் ஒருவேளை 60 வயதிற்கு முன் மரணிக்க நேர்ந்தால் அவருக்கு 60 வயது வரையிலான காலத்திற்கு உரிய தொகையை சந்தாதாரரின் துணைவர் அடல் ஓய்வூதிய திட்ட கணக்கில் மீதமுள்ள காலத்திற்கு தொடர்ந்து பங்களிக்க முடியும். குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு அரசு உத்தரவாதம் அளிக்கும். 27/4/2022 வரை 5 கோடிக்கும் அதிகமான தனி நபர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துள்ளனர்.